வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியலில் டாக் ஆஃப் த டவுனாக இருக்கக்கூடிய முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மக்களவை தேர்தல் வரப்போகுது. பிரசாந்த் கிஷோர் இருக்கார் பார்த்தீங்களா? பிரசாந்த் கிஷோர் ஒரு ஃபேமஸான தேர்தல் நிபுணர், அரசியல் நிபுணர், எல்லாருக்கும் தெரியும். 2021 சட்டமன்ற தேர்தலில் அவர் திமுகக்காக வேலை பார்த்தவர். அவருடைய ஐபேக் நிறுவனம் தான் வேலை பார்த்தாங்க. அந்த பிரசாந்த் கிஷோர் அவர்கள் கூட தந்தி டிவி ஒரு நேர்காணல் எடுத்திருக்காங்க. தந்தி டிவியுடைய ஹரி இருக்கார் பார்த்தீங்களா, ஹரிகரன், அவர் நேர்காணல் எடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அந்த நேர்காணல் நடந்திருக்கு. ஆங்கிலத்தில் பிரசாந்த் கிஷோர் பேசியிருக்காரு. அதை தமிழில் டப் பண்ணி வெளியிட்டிருக்காங்க. அந்த வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. அந்த வீடியோவில் ஏராளமான கேள்விகளை ஹரி அவர்கள் கேட்டிருக்காரு. விஜய் அவர்களுடைய பாலிடிக்ஸ் குறித்து, திராவிட கட்சிகள் குறித்து, அதிமுக குறித்து, திமுக குறித்து, பாஜகவுடைய வளர்ச்சி குறித்து, அண்ணாமலை அவர்கள் குறித்து அப்படின்னு பல கேள்விகளை ஹரிகரன் அவர்கள் பிரசாந்த் கிஷோர் அவர்களுக்கு எழுப்பியிருக்காரு. பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ஃபர்ஸ்ட் முக்கியமாக என்ன சொன்னார், தமிழக பாஜகவுடைய வளர்ச்சி குறித்து என்ன சொன்னார் அப்படின்னா, தமிழக அரசியலில் 2 திராவிட கட்சிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களை எதிர்த்து அரசியல் செஞ்சால் மட்டும்தான் மாற்று சக்தியாக பாஜக வளர முடியும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அண்ணாமலை இப்போ அதை தான் பண்ணிக்கிருக்காரு. பங்காளி கட்சிகள் அப்படின்னு குறிப்பிட்டு திமுகவையும் அதிமுகவையும் கடுமையாக எதிர்த்துக்கிறாரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். 2வது என்ன அப்படின்னா, தமிழகத்தில் பாஜக மிக வேகமாக வளர்ந்து வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. 3வது, தமிழக வாக்காளர்களில் தேசிய நீரோட்டத்துடன் தங்களை இணைத்துக் கொள்ள விரும்புவோர் கணிசமாக உள்ளனர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. வரக்கூடிய மக்களவை தேர்தலில் பாஜக 10லிருந்து 15% வாக்குகளை பிஜேபி வாங்கும் அப்படின்னு சுட்டி காட்டியிருக்காரு. கடைசியாக அண்ணாமலை குறித்து என்ன சொல்லியிருக்காருன்னா, சமரசமற்ற இலக்கில் பிடிவாதமான அரசியல்வாதியாக உருவெடுத்து வருகிறார் அப்படின்னு அண்ணாமலையை பாராட்டியிருக்காரு பிரசாந்த் கிஷோர் அவர்கள். சமரசமற்ற, அதாவது எதுக்குமே சமரசம் இல்லாமல் கட்சியுடைய வளர்ச்சி மட்டும் டார்கெட்டு. ஸோ இடையில என்ன ஒரு சமரசம் யார் பண்ணாலும் அதை காதில் வாங்கிக்கிறது கிடையாது. அதை சமரசமற்ற இலக்கில் பிடிவாதமான ஷார்ட் டேர்ம் கோல், லாங் டேர்ம் கோல். ஷார்ட் டேர்மில் இவ்வளவு வாக்கு சதவீதம் பிஜேபிக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது ஷார்ட் டேர்ம் கோல். லாங் டேர்ம் கோல் அப்படின்னா ஒரு 5 வருஷத்தில் பாஜக எந்த லெவலில் இருக்கணும், எந்த பொசிஷனில் இருக்கணும் அப்படிங்கிறது லாங் டேர்ம் கோல். ஸோ அப்போ டார்கெட்டில் பிடிவாதமான ஒரு அரசியல்வாதியாக உருவெடுத்து வருகிறார் அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இந்த நேர்காணல் போயிருக்குங்க. பாஜக தந்தி டிவியை இப்போ கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க. எதுக்காக விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னா, பிரசாந்த் கிஷோர் அவர்கள் அவர் பேசினது எல்லாத்தையும் தமிழில் டப் பண்ணியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறித்து பேசினதை டப் பண்ணியிருக்காங்க. விஜய் அவர்கள் குறித்து பேசினதை டப் பண்ணியிருக்காங்க. ஸ்டாலின் அவர்கள் எல்லாத்தையும் டப் பண்ணவங்க அண்ணாமலை குறித்து பாராட்டியிருக்காரு பார்த்தீங்களா, சமரசமற்ற இலக்கில் பிடிவாதமான அரசியல்வாதியாக உருவெடுத்து வருகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல, அதை மட்டும் டப் பண்ணலை. அதை மட்டும் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் பேசுறது மாதிரி தான் வருதே தவிர தமிழில் டப் பண்ணி தந்தி டிவி வெளியிடலை. அப்போ தமிழில் டப் பண்ணி தந்தி டிவி வெளியிட்டா ஸோ அண்ணாமலையுடைய அந்த பாப்புலாரிட்டிக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் அது வலு சேர்க்கும். அதனால இப்படி பண்ணிட்டாங்களா தந்தி டிவி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜகவினர் தந்தி டிவியை கடுமையாக விமர்சனம் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியுது. இன்னொரு விஷயம் என்னன்னா, பிரசாந்த் கிஷோர் அவர்களுடைய ப்ரிடிக்ஷன் என்ன தெரியுமா, ஒரு 10 வருஷத்துக்குள்ள திராவிட கட்சிகள் இருக்காங்களே, நார்மலாகவே இங்கே தமிழகத்தில் திராவிட கட்சிகளுக்கு எதிரான ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. ஏன்னா 50-60 வருஷமாக ஆட்சி செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு எதிரான மனநிலை கொண்ட வேற யாராவது 3வது யாராவது வந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்களுடைய பெர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருடைய கணிப்பு, ஸ்ட்ராங்கான கணிப்பு என்னன்னா, இன்னும் ஒரு 10 வருஷத்தில் 2 திராவிட கட்சிகளில் ஒன்று காணாமல் போயிடும், ஒன்று இருக்காது. ஒரு திராவிட கட்சி இன்னொன்று திராவிட கட்சிக்கு எதிரான சித்தாந்தம், இவங்களுக்கு இடையேயான போட்டியாக தான் இருக்கும் அடுத்த 10 வருஷத்தில் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ப்ரிடிக்ஷனை வெளியிட்டிருக்காரு. சமூக வலைதளத்தில் பிரசாந்த் கிஷோர் அவர்களுடைய இந்த நேர்காணல் ஒரு பக்கம் டாக் ஆஃப் த டவுனாக மாறி இருக்கு. இன்னொரு பக்கம் புதிய தலைமுறையுடைய கருத்து கணிப்பு முடிவு. அவங்க ஒவ்வொரு மாநில வாரியாக அவங்க கருத்து கணிப்பு முடிவுகளை ரிலீஸ் பண்ணிக்கிருக்காங்க. அந்த வகையில் கர்நாடகா மாநிலம் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய சர்வே முடிவுகள் ரிலீஸ் ஆகிருக்கு. நார்மலாக திமுக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தென் மாநிலங்களில் பாஜகனால உள்ள நுழைய முடியாது, தென் மாநிலங்களில் பாஜகவுக்கு சான்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திராவிட கட்சிகள் சொல்லிட்டு இருக்காங்க. காங்கிரஸும் சொல்கிறாங்க, இது எல்லாருக்கும் தெரியும். இப்போ கர்நாடகா அப்படிங்கிறது தென் மாநிலங்களில் ஒன்று தான் கர்நாடகா. இந்த கர்நாடகாவில் மக்களவை தேர்தலில் மொத்தம் 28 பாராளுமன்ற தொகுதிகள் இருக்குது. 28ல் 26 பாராளுமன்ற தொகுதிகளை பாஜக ஜெயிக்கும் அப்படின்னும், காங்கிரஸ் வெறும் 2 பாராளுமன்ற தொகுதிகளை மட்டும்தான் ஜெயிக்கும் அப்படின்னும் இப்போ சர்வே எடுத்திருக்காங்க. முடிவுகள் அப்படி கிடைச்சிருக்கு. ஓட் ஷேரை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு 57.2% பேர் பிஜேபிக்கு ஓட்டு போடுவாங்க வரக்கூடிய மக்களவை தேர்தலில். கர்நாடகாவில் இவ்வளவு நாட்களாக தென் மாநிலங்களில் பாஜகவுக்கு ஆதரவு கிடையாது அப்படின்னு
திராவிட கட்சிகள் சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த தென் மாநிலங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய கர்நாடகாவில் பாஜகவுக்கு 57% வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னு இப்போ புதிய தலைமுறை கருத்து கணிப்பை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கருத்து கணிப்பு முடிவு திமுக காங்கிரஸுக்கு பெரிய ஒரு ஷாக்கை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இந்த டாபிக்ஸ் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.